கோயில் கதவு திறந்த அந்த காலை மணி ஓசை கூட மெதுவா அடிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா, உள்ளே இருக்கிறவர் சத்தம் பிடிக்காத அளவுக்கு அமைதியானவர், பெரியாண்டவர். பாம்பின் மேல் சாய்ந்து, உலகம் முழுக்க தன் மார்புல தாங்கிக்கிட்டு அவர் கிடக்கிற காட்சி, பார்க்கும் கண்களுக்கே ஒரு பாரம் இறங்குற மாதிரி. இவ்ளோ பெரிய உலகத்துக்கு ஒரே ஒரு கடவுள் போதுமா? நீ யாராவது கேட்டா, இந்த காட்சி தான் பதில். இந்த பெரியாண்டவர் சும்மா தூங்குறவர் கிடையாது. அவர் தூக்கம் ஒரு தியாகம். ஒரு காலத்துல உலகம் முழுக்க குழப்பம். நல்லது பேசுறவங்க சிரிக்க முடியாம, அநியாயம் செய்யறவங்க தைரியமா திரியிற காலம். அந்த நேரத்துல தேவர்கள் கூட கலங்கினாங்க. நீங்க எழுந்து வரணும்னு எல்லாரும் வேண்டினாங்க. ஆனா பெரியாண்டவர் அப்ப கூட எழுந்து வரல. ஏன்னா அவர் நம்புறது இதுதான். நான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டா, மனிதன் ஒரு நாளும் தன்னை சரி பண்ணிக்க மாட்டான். அதனாலதான் அவர் கண்களை மூடி உலகத்தை கவனிக்க ஆரம்பிச்சாரு. இந்த கோயிலுக்கு வர்றவங்க வெறும் பூஜைக்காக வரல. யாரோ ஒருத்தர் கடன் சுமையோட வர்றாரு. யாரோ ஒருத்தர் கண்ணீர் மறைச்சுக்கிட்டு வர்றாரு. யாரோ ஒருத்தர் இனி என்ன நடக்க போகுதோ இன்னும் பயத்தோட நிக்கிறாரு. அந்த எல்லா பாரமும் பெரியாண்டவர் மேலதான் விழுது. அவர் மார்புல தாயார் இருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. உலகம் தவறு செஞ்சாலும் அதை காக்கணும்னு சொல்லி நிக்கிற கருணை தான் அது. ஒரு முதியவர் இந்த கோயில்ல அந்த நாள் ரொம்ப நேரமா நின்னாரு. கண்மூடி ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. எல்லாம் உங்க கையில தானே இருக்கு. அவர் கேட்டது கேள்வி இல்ல, ஒரு ஒப்புதல். அந்த நொடியிலிருந்து அவருடைய வாழ்க்கை மெதுவா மாற ஆரம்பிச்சது. பணம் உடனே வரல, பிரச்சனை உடனே தீரல. ஆனா மனசுக்குள்ள ஒரு தைரியம் வந்தது. அந்த தைரியம் தான் பெரியாண்டவர் கொடுக்கிற வரம். அவர் உடம்பு அசையல, ஆனா நீ விழாம இருக்க அவர் கைப்பிடிச்சிருப்பார். அவர் பேசல, ஆனா நீ தளரும் போது உள்ளுக்குள்ள இன்னும் கொஞ்சம் தாங்குன்னு ஒரு குரல் வரும். இந்த உலகம் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம்தான். இந்த பெரியாண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தூங்குற மாதிரி நடிக்கிறார். ஏன்னா அவர் எழுந்து வந்த 4 அநியாயம் நடுங்கும். அது வரைக்கும் மனிதன் திருந்தணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் தான் நீ இந்த கோயில்ல நிக்கும்போது எதுவும் பேச வேண்டாம். உன் கண்ணீர் மட்டும் அவருக்கு போதும். ஏன்னா பெரியாண்டவர் உறங்குற மாதிரி தெரிந்தாலும் உன் வாழ்க்கையை ஒரு நிமிஷமும் கைவிட மாட்டார்.